நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாட்டு வைத்தியம் தான் பண்ண போறோம் கோழிகளுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா தீவனத்திலே கொடுக்குற மாதிரி தான். அதுல விரும்பி சாப்பிட்ற தீவனத்திலே கொடுக்குற மாதிரி தான். வயிற்றுல வந்து அதுல வந்து புழுன்ற ஒரு வந்து நாடா புழு, இந்த புழு கேட்டகரி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வயிற்றுல வந்து பாக்டீரியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சளி பிரச்சனை, கோழி வந்து சீரான வளர்ச்சி அடையாத காரணம், குறுகி நிக்கிறது, நாள்பட்ட வேதிகள் இருக்கும். கோழி அப்படியே ஒரு மாதிரி சின்னதாவே இருக்கும், வளரவே வளராது. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தீரணும்னா இயற்கை சார்ந்த தீவனம் தான் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா சின்ன வெங்காயம் தான். இங்க வாங்க, இந்த மாதிரி சின்ன வெங்காயம் நீங்க தோல்லாம் உளிக்கிட்டவங்க எதுவும் பண்ணாது, சின்ன வெங்காயத்தை நல்லா வெட்டிக்கோங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள், ஓகேங்களா. மூணாவது பாத்தீங்கன்னா நம்ம கோழி கொடுக்குற தீவனம், ஓகேங்களா. அந்த தீவனம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலாட்டு புண்ணா ஊற வச்ச தண்ணி, ஓகேங்களா. இது வந்து குஞ்சு கோழிக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே டைம்ல ஒரே விளையாடு வரும். 2 விளையாடு தேவை, ஒரே விளையாட்டுல குஞ்சு கோழி தேவையான தீவனம். இதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கம்பு, மக்காச்சோளம், கேவுரு, அரிசி. குஞ்சு கோழிகளுக்கு மட்டும் நம்ம வந்து சோளம் இது கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம், கோதுமை. நம்ம ரேஷன்ல கிடைக்கிற கோதுமை இருக்குல்ல, அதை நம்ம ஏன் கொடுக்குறோம், குஞ்சு கோழிக்கு அப்புறம் வளர்ச்சி அடையணுன்றனால குஞ்சு கோழிகள் மட்டும் கோதுமை உடச்சு போடுறோம் நம்ம, ஓகேங்களா. இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரிதான் கோழி தீவனம் இருக்கும், கம்பு இருக்கும், மக்காச்சோளம் இருக்கும், கேவுரு இருக்கும், அரிசி இருக்கும். இது மட்டும் தான், ஓகேங்களா. இப்ப எப்படி மிக்ஸ் பண்றதை பாத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கோழிக்கு எவ்வளவு தீவனம் நம்ம எடுத்துக்கிறது எடுத்துக்க வேண்டியதான். நம்ம ஒரு நாளைக்கு நம்ம 200 கோழி வச்சிருக்கோம், அதுல ஒரு 10-20 கோழி சேல்ஸ் ஆயிடுச்சு, 180 கோழி தான் இருக்கு. அதுக்கு நம்ம 2 கிலோ தீவனம் எடுப்போம் காலைல, ஓகேங்களா. அதுக்கு தேவையான வெங்காயத்தை சேர்த்துக்க வேண்டியதான். வெங்காயம்னா ஒரு 10 வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ஒரு 5 வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். குஞ்சு கோழி மட்டும் வெங்காயத்தை கம்மியா சேர்த்துக்கோங்க, அதிகமா சேர்க்காதீங்க, சாப்பிடாது. பெரிய கோழினா பிரச்சனை கிடையாது. மஞ்சத்தூள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதிகமா போட்டீங்கன்னா கோழி சாப்பிடாது. 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, ஓகேங்களா. போதும், 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டீங்களா. இதுக்கு தேவையான தண்ணி, இதுதான் கரெக்டான மிக்சிங். நீங்க ரொம்ப தண்ணியா வச்சீங்கன்னா சாப்பிடாது. லிமிட்டான தண்ணி வைக்கணும், அதிக தண்ணி. அதே வெறும் தண்ணி வைக்கிறத விட நீங்க மலாட்டு புண்ணாக்கு தண்ணி வச்சீங்கன்னா நம்ம போட்டிருக்க சின்ன வெங்காயமும் மஞ்சத்தூளும் அந்த டேஸ்ட் மாறும். அது நம்ம கோழிகளுக்கு வந்து இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். அதுக்கு மலாட்டு புண்ணாக்கு தண்ணி தான் சேர்க்கணும், ஓகேங்களா. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண உடனே போடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சீங்கன்னா தான் அந்த தீவனத்துல போய் எல்லா இடத்துலயும் போய் அது வந்து உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி, நம்ம 1 கிலோ தீவனம் வச்சுன்னா ஊறிச்சுன்னா ஒரு 1.5 கிலோ தீவனமா மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஊறும் போது வந்து உபரிகள் அதிகமாகும். மலாட்ட புண்ணாக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மலாட்ட புண்ணாக்கு கிடைக்கலன்னா நீங்க வெறும் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு கலந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. வெறும் தண்ணி சேர்த்தீங்கன்னா உப்பு கலந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. மலாட்ட புண்ணாக்கு தண்ணி தான் நம்ம சேர்ப்போம். அவ்வளவுதான் மக்களே, இது முடிஞ்சிருச்சு. பாத்துக்கோங்க, இது நல்லா பாத்துக்கோங்க, முடிஞ்சிருச்சு. நல்லா ஊற வச்சிட்டோம். வாசனை நல்லா சூப்பரா இருக்கு. சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், தீவனம் மிக்ஸ் நல்லா இருக்கு. இதை மிக்ஸ் பண்ணிட்டீங்களா, இதை அப்படியே ஓரம் வச்சிருங்க. ஒரு மூடி எடுத்துக்கோங்க, இதை மூடுங்க. இது கரெக்டா ஒரு 10 நிமிஷம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குஞ்சு கோழிக்கு, அது நம்ம குஞ்சு கோழி என்கிட்ட இருக்குது பாத்தீங்கன்னா ஒரு 100 கோழி குஞ்சு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் 100 கோழி குஞ்சு வந்து எனக்கு 4 கிலோ தீவனம் ஆகும். இந்த 4 கிலோ தீவனத்தை எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம குஞ்சு கோழி கொடுத்துச்சுன்னா சளி பிரச்சனை வரும், குறுகி நிக்கிறது வரும், ரக்கம் அப்படியே தொங்க போட்டு நிற்கும், நிறைய வெள்ளை கழிச்சல், மஞ்சள் கழிச்சல், இந்த மாதிரி நிறைய வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நீ தீவனம் மாசத்துக்கு ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா உயிரிழப்பு இல்லாம நஷ்டம் இல்லாம பண்ணி ரன் பண்ணலாம். இதுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதிகமா சேர்க்காதீங்க, கோழி கொஞ்சம் சாப்பிடாது. யோபா, இதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அதிகமா சேர்க்காது. சேர்த்துட்டீங்களா. இதுக்கும் அதே தான். கட்டி மஞ்சத்தூள் கிடைச்சுன்னா இடிச்சு யூஸ் பண்ணினா நல்ல பவர்ஃபுல்லா இருக்கு. நான் நாட்டுக்கு கட்டி மஞ்சத்தூள், நம்ம வந்து இப்போ மஞ்சத்தூள் பாக்கெட் மஞ்சத்தூள் 10 ரூபா பாக்கெட் தான் யூஸ் பண்றோம். இதுக்கும் அதே தான். இதுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வைங்க, கோழி குஞ்சுக்கு மட்டும் நல்லா ஊற. ஏன்னா உதிரி மாதிரி ஆகணும். அது கட்டியா இருந்தாலும் பெரிய கோழி சாப்பிட்டு இது வந்து ஒட்டிக்கும், வாயில ஒட்டிக்கும், நாக்குல ஒட்டிக்கும். முதல்ல நம்ம பெரிய கோழி தீனி போறதுனால அதை ரெடி பண்ணி மூடி வச்சிட்டோம். இது ரெடி பண்றதுக்குள்ள அதை நம்ம எடுத்து போட்டுருவோம். இதை மட்டும் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிருங்க. மலாட்டு புண்ணாக்கு தண்ணி கொஞ்சம் நிறைய சேருங்க. ஏன்னா அது குஞ்சு கோழின்றனால நல்லா வரணும். அதுங்க வந்து நோய் வாய் பாத்தீங்கன்னா தீவனத்தை வந்து ஊறிடுச்சு. 10 நிமிஷம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் தீவனம் ஊறிடுச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க, ஓகேங்களா. இப்ப நம்ம கோழி போடுற எப்படி சாப்பிட்டு நீங்களே லைவா பாருங்க. கரெக்டா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு திறக்காதீங்க. ஃபுல் தீனி சாப்பிட்டதுக்கு அப்புறம் திறங்க. வெளியில சுத்தமான ஏனத்தை எல்லாத்தையும் கழுவிட்டு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் திறங்க. 1/2 மணி நேரத்துக்கு திறக்காதீங்க. தீனி ஃபுல்லா சாப்பிட்ற வரைக்கும் நீங்க உள்ளே வைங்க. காலையில வேலையை அந்த தீனி போடாதீங்க. காலையில எப்பவுமே நீங்க 7 மணிக்கு திறக்கிறீங்கன்னா 10 மணிக்கு தான் திறக்கணும். 2 மணி நேரம் அது உள்ளே வைங்க. அது பசியில இருக்கும், கம்பல்சரி சாப்பிட்டே தீரும். ஆரோக்கியமான முறையில் உங்க கோழியை வளர்க்கணும். ஆரோக்கியமான முறையில் உங்க பண்ணையை ரன் பண்ணணும்னா உயிரில பரக்கூடாதுன்னு செஞ்சாகணும். ஏன்னா வர சேஞ்ச், கிளைமேட் சேஞ்ச் வருது, நீங்க செஞ்சே ஆகணும். அதே மாதிரி நான் போற தீவனத்துல பாருங்க, எதனா பீப்பேட் இருக்கு, எதனா ஏனத்து எதனா அழுகு இருக்கான்னு பாருங்க. எல்லாமே கவுத்து வச்சிருப்பேன். ஒரு தடவை தீவனம் போடும்போது அதை நிமித்தி வைக்கணும். எல்லாருமே ஏனத்து தீவனம் போற ஏனத்தை அப்படியே வச்சிருவாங்க. அதை எடுத்து கவுத்து போட்டு வச்சாலே போதுமானது. நீங்களே பாருங்க தீவனத்தை எவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்டு பாருங்க. எல்லாத்தையும் செய்யுங்க. தண்ணி அந்த மாதிரி சுத்தமா கழுவிடுங்க. சுத்தமா தண்ணி அந்த மாதிரி கழுவிடுங்க. கழுவுனாதான் நல்லது.
ஏதோ வாய்க்கா தண்ணி குடிக்குது, குடியில தண்ணி தேங்கி நிற்கிறது, அதனால உங்க தண்ணி வந்து டப்பால வைங்க, இல்ல சிமெண்ட் தொட்டில வைங்க, எதனா ஒரு ஏனத்துல வைங்க. தினசரி டெய்லி கழுவுற மாதிரி இருக்கணும். கழுவ முடியல, தினசரி கழுவ முடியல, கொஞ்சம் ஹைட்டான இடத்துல வச்சு ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு வச்சு கழுவிடுங்க. கழுவாம நான் யூஸ் பண்ணுவேன்னா யூஸ் பண்றது வேலைக்கு ஆகும். அதே மாதிரி வந்து நம்ம பண்ணையை சுத்தி எவ்வளவு பெருசு இடம் இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சுத்தி தண்ணி வைக்கணும். ஒரே இடத்துல வைக்க கூடாது, சுத்தி எல்லா இடத்துலயுமே தண்ணி வைக்கணும். ஓகேங்களா? எல்லா இடத்துலயுமே தண்ணி வைங்க. ஒரு இடத்துல மட்டும் வச்சீங்கன்னா சில கோழி தண்ணி குடிக்காம அதுகளுக்கும் பாதிப்படுற வாய்ப்பு அதிகம். இருக்கா நீங்களே பாருங்க. சுத்தமா சாப்பிட்டு காலி பண்ணிச்சு தவிர இது அப்படியே விடுறது. திரும்பி வந்து சாயந்தரம் நம்ம தீனி போடுறோம், அது அப்படியே சாப்பிட்டு அப்படியே அந்த ஏனத்தை விடுவோம். இந்த ஏனத்தை திருப்பி போடணும். திரும்பி கோழி உள்ள வரும், அது மேல வந்து மோசன் போறது வாய்ப்பு இருக்கு. திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி இந்த ஏனம் எப்படி இருக்கு அப்படியே வாங்க. இந்த ஏனம் எப்படி இருக்காங்க சரிங்களா? இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சுத்தமாக இருந்தால் இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. ஏனத்தை இதை பாருங்க, க்ளோஸ் பண்ணி போட்டுருங்க. நம்ம போகிற தீவனம் நம்ம கரெக்டாக கழுவே வேணாம். மாசத்துல வாரத்தில் ஒரு நாள் கழுவினா போதும். இந்த ஏனத்தை திருப்பி தான் வேலை. தூக்கத்தில் போட்டீங்கன்னா உங்கள் கோழிகளை நீங்கள் என்னதான் இயற்கை மருந்து கொடுத்தாலும் திரும்பி உடம்பு செல்லாம தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா குஞ்சு கோழி வைக்கிற பெரிய கோழி வச்சு வீடியோ பாத்தீங்க. இப்போ வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குஞ்சு கோழி வைக்கணும். மொத்தம் வந்து எங்க செக்ஷன் வந்து 4 செக்ஷன்ல குஞ்சு கோழி இருக்கு. ஓகேங்களா? அது வந்து நம்ம சில்கிக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மாசம் கோழி குஞ்சுக்கு. அந்த 2 வெள்ளை தட்டில் வைக்கிறது 1 மாசம் கோழி குஞ்சுக்கு. ஓகேங்களா? அந்த சில்வர் தட்டில் வைக்கிறது வந்து 2 மாசம் கோழி குஞ்சுக்கு. சில்வர் தட்டில் வைக்கிறது இன்னும் கொஞ்சம் வைப்பா அதுல வைக்கிறது. ஓகேங்களா? நம்ம வெல்று தான் கொஞ்சம் சப்போர்ட் ஆள் இல்லைன்னு கூட சேர்த்து வச்சு செய்யற என்ன பண்றது? பண்ணையை ஒண்டியா ரன் பண்ண முடியாது. ஆள் எல்லாம் பண்றது கஷ்டம். எல்லாத்தையும் வந்து அதை போட்டுருப்பா. அந்த 3 மாசம் கோழி கொஞ்சம் நிறைய சாப்பிடுப்பா. அதுல ஒரு 20 கோழி கொஞ்சம் இருக்கு, எல்லாத்தையும் போட்டுருப்பா. நம்ம ஏன் இந்த வீடியோ போஸ்ட் பண்றோம்னா இயற்கை சார்ந்து நம்ம பண்றோம், செயற்கை பண்றது இல்ல. முடியாத பட்சத்துல இங்கிலீஷ் மருந்து நாங்களும் கொடுக்க தான் செய்யறோம். ஓகேங்களா? முடியாத பட்சத்தான் முடிஞ்ச அளவுக்கு இயற்கை சார்ந்து தான் அந்த வெள்ளத்தை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இயற்கை சார்ந்து தான் கொடுக்குறோம். நம்ம கோழி குஞ்சு கோழி கூட எப்படி சாப்பிடுறதுன்னு நீங்க பாருங்க. சில பேர் நினைக்கலாம் இதெல்லாம் வச்சா சாப்பிடுமா சாப்பிடாதா அப்படின்னு. நீங்களே பாருங்க எப்படி சாப்பிடுறது. ரியலா பாருங்க, ரியலா பாருங்க எவ்வளவு சாப்பிடுது, எவ்வளவு விரும்பி சாப்பிடுங்க பாருங்க. இதை சாப்பிட்டுச்சுன்னா உங்களுக்கு 1 மாசத்துக்கு ஆன்டிபயோட்டிக் தான் இருக்குது. 1 மாசத்துக்கு ஆன்டிபயோட்டிக்கா இருக்கும். எப்படி சாப்பிடுது நீங்களே பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1 மாசம் கோழி குஞ்சு தான் வைக்க போறோம். இதான் அந்த 1 மாசம் கோழி குஞ்சு. இதான் அந்த 1 மாசம் கோழி குஞ்சு. இவங்க தான் கொஞ்சம் அட்டகாசம் தாங்க முடியல. சின்னதா இருந்தாலும் அட்டகாசம் பயங்கரமா இருக்குதான். இப்படி அட்டகாசம் பண்றாங்க. வெளியிலே வரதுக்கு தான் பாருங்க. அவங்க 3 டைம்ல பிரிச்சு வரும். வெளியில வரதுக்கு 3 டைம்ல பிரிச்சு வரும். எப்பா கோழி குஞ்சு அடியில மாட்டி பத்தி ஒன்று வைக்கும்போது ஜாக்கிரதையா இருப்பா. எல்லாம் சின்ன சின்ன கோழி குஞ்சு ஜாக்கிரதையா செய்யணும். பிடிச்சி உள்ள போடு. இது தீவனம் வச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தண்ணி வைக்கணும். முதல்ல நீங்க தண்ணி வச்சிடாதீங்க. தீவனம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தண்ணி வைக்கணும். தண்ணி வெறும் சாதா தண்ணி வச்சாலே போதும். நீங்க வந்து அந்த மூலிகை தண்ணி நம்ம வைப்போம் அதெல்லாம் வைக்கல. ஏன்னா நம்ம இதுவே ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுனால நீங்க வந்து அந்த மூலிகை தண்ணியெல்லாம் வைக்காதீங்க. வெறும் தண்ணியை சாதா தண்ணியா வைங்க. அதுவே போதுமானது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில்கி தான் எடுத்துருவாமா. சில்கி இருக்காருல அவர் தான் சில்கி. இதை இன்னொருத்தர் ரவுடி ஒருத்தருக்கா பாருங்க. அவர் கூட எல்லா கோழியும் அடிக்கிறாரு. அதனால அவர் கூட போட்டாச்சு. அவர் மூடிட்டு வந்துருப்பா. சில்கி பாருங்க, சில்கி பாருங்க. பொட்டை கோழி கூப்பிடா பாருங்க. ஜோடியை கூப்பிடாது பாருங்க. தீவனம் வந்துருச்சான். அவர் ஜோடியை கூப்பிடுறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த 2 மாசம் கோழி திறந்து விட்டுருப்பா. ஃபுல்லாவே திறந்து விட்டுரு. இது எல்லாமே 2 மாசம் கோழி குஞ்சு. எப்படி தீவனம் சாப்பிடுதுன்னு நீங்களே பாருங்க. பாருங்க தீவனம் சாப்பிட்றது தான் வேலை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தண்ணி வைக்கிற வேலை தான். ஓகேங்களா? எல்லா கோழியும் எப்படி சாப்பிடுறது விரும்பி சாப்பிடுறது பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இயற்கை முறையில் தான் நம்ம கோழி வளர்க்குறோம். இயற்கை முறையில் தான் மாடு வளர்க்குறோம். இயற்கை முறையில் தான் ஆடு வளர்க்குறோம். இயற்கை முறையில் தான் விவசாயம் பண்றோம். முடியாத பட்சத்துக்கு யாரா இருந்தாலும் செயற்கை பண்ணதான் செய்வாங்க. செயற்கை பண்றதை யாராலுமே தடுக்க முடியாது. செயற்கை பண்ணி தான் ஆகணும். ஒரு செயற்கை 20% வச்சுட்டு இயற்கை 80% வச்சாலும் நம்ம வருங்காலங்கள் நல்லா இருக்கும். நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பண்ண டெவலப் ஆகணும், மக்களும் நல்செய்தியை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம வீடியோ போஸ்ட் பண்றோம். நம்ம சேனலை நிறைய பேர் பாக்குறீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்றீங்க, கமெண்ட்டும் பண்றீங்க. ஆனா ஃபாலோ பண்றதுக்கு மறந்துடுறீங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த இயற்கை கோழி பண்ண வச்சிருக்க, இயற்கை மாட்டு பண்ண வச்சிருக்க, இயற்கை ஆட்டு பண்ண வச்சிருக்க, இயற்கை சார்ந்த விவசாயம் பண்ற பண்ணை வச்சிருக்க அனைத்து நண்பர்களும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்மளை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.